செய்திகள் தொடர்கின்றன. திமுக முன்னாள் அமைச்சர்கள் வீரபாண்டி ஆறுமுகம், பெரியசாமி ஆகியோர் இன்று கைது செய்யப்பட்டனர். டெல்லி புறப்படும் முன்பாக ஜெயலலிதா போட்ட உத்தரவின்படி இந்த இரு முன்னாள் அமைச்சர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் அங்கம்மாள் காலனி மக்களின் நிலத்தை அபகரித்ததாக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுதலையானார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தற்போது அவர் மீது அங்கம்மாள் காலனியில் உள்ள வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதாக புகார் கூறி வீரபாண்டி ஆறுமுகம் உட்பட 20 பேர் மீது போலீசார் 13 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக சென்னையில் உள்ள அவரது வீட்டுக்கு வந்த போலீசார் வீரபாண்டி ஆறுமுகத்தை மீண்டும் ஒருமுறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். எந்தவித காரணமும் இல்லாமல் தனது கணவரை காட்டுமிராண்டித்தனமான முறையில் கைது செய்து இழுத்துச் சென்றதாக வீரபாண்டி ஆறுமுகத்தின் மனைவி குற்றம் சாட்டினார். காவல்துறையினர் மீது மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்யப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். சாப்பிட வரும்போது இல்லை அறிவாலயத்திலேருந்து இங்கே வரும்போது 1:15 இங்கே லிஃப்ட்டு கிட்ட ஒரே சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. நாங்கள் எல்லாம் மேலே இருந்தோம். என்ன சத்தம் கேட்குதுன்னு கீழே போகணும். கீழே போகும்போது அப்படியே எங்கள் வீட்டுக்காரரை சுற்றியும் ரவுண்டு கட்டிக்கிட்டு போலீஸ் நிறையா இருந்தாங்க. அப்படியே ரவுண்டு கட்டிக்கிட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார். அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா அப்படின்னு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம், அரெஸ்ட் வாரண்ட் இல்லை. அரெஸ்ட் வாரண்ட் இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். வரலன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு அவங்க சொல்லிட்டு. இதேபோல் குவாரி முறைகேடு செய்ததாக கூறி முன்னாள் அமைச்சர் பெரியசாமியை திண்டுக்கல்லில் போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து கோம்பூர் காவல் நிலையத்தில் பெரியசாமியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அதன் பின்னர் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் பெரியசாமி ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரை 15 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து திருச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த தகவலை அறிந்த திமுகவினர் போலீசாரின் அராஜக போக்கை கண்டித்து போராட்டம் நடத்தினார்கள். திண்டுக்கல், நிலக்கோட்டை, பண்ணையார்பட்டி, கன்னிவாடி உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவினர் ரகளையில் ஈடுபட்டனர். பேருந்து மற்றும் கடைகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. வத்தலகுண்டுவில் சாலை மறியலில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதனால் திண்டுக்கல்லில் பெரும் பதற்றம் நிலவியது. 10ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்துவிட்டதாக தோழி கூறிய விளையாட்டு தகவல் அதிர்ச்சி அடைந்த மாணவி ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் கோவிந்தபுரத்தை சேர்ந்த சின்னத்தம்பியின் மகள் காயத்ரி. இவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருந்தார். இதற்கான முடிவுகள் இன்று இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. இந்நிலையில் காயத்ரியின் தோழி ஒருவர் கணித பாடத்தில் தோல்வி அடைந்துள்ளார். அப்போது காயத்ரியிடம் நீயும் கணித பாடத்தில் தோல்வி என விளையாட்டாக தெரிவித்துள்ளார். இதை உண்மை என நம்பிய காயத்ரி அதிர்ச்சி அடைந்து வீட்டிற்கு சென்று மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து காயத்ரியின் மதிப்பெண்ணை அவரது பெற்றோர்கள் இணையதளத்தில் பார்த்தபோது அவர் அனைத்து பாடத்திலும் தேர்ச்சி பெற்றிருப்பது தெரியவந்தது. தோழியின் விளையாட்டால் ஏற்பட்ட விபரீத சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டேங்குது. 16 ஒரு பொருள் கூட படித்த பொண்ணு 16 மார்க் வாங்கியிருக்க மாட்டேங்குது. அதனால நீ அந்த மாதிரி தான் சொன்னாலும் வீட்டுக்கு வந்திருக்குது. அவங்க அம்மா இல்லை நம்ம பாஸ் ஆகிருப்போம் நீ அப்படி ரிசல்ட் வாங்க போயிருக்கிறாங்க. அதுக்குள்ளே சூசைட் பண்ணிக்கிச்சிங்க. அது ஆனால் பாஸ் அது மார்க் கம்மி. ஆமாம், அது கூட படித்த பொண்ணுங்களாம் மார்க் கம்மி. மேக்ஸில் யாரும் இது ஃபெயில் ஆகிட்டு அதுவும் ஃபெயில் நினச்சி வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு. ஆனால் அது 37 மார்க் மேக்ஸில் வாங்கியிருக்குது பாஸு. அது தெரியாமல் சூசைட் பண்ணிக்கிச்சு. அது ஸ்ரீரங்கத்தில் பிரசித்தி பெற்ற சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் ஜீயபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஆலயம் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டது. கோவில் திருப்பணிகள் நிறைவுற்று இன்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் வருடாந்திர ஜேஷ்டாபிஷேகம் தொடங்கியது. 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்த விழாவில் உற்சவ மூர்த்திகளுக்கு தங்க கவசம் அகற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படும். வருடம் முழுவதும் உற்சவ மூர்த்திகளுக்கு தங்க கவசத்துடன் அனைத்து சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். ஆனால் இந்த விழாவின் போது 3 நாட்களுக்கு தங்க கவசம் அகற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இதில் உற்சவ மூர்த்திகள் முதல் நாளன்று வைர கவசமும், 2ஆம் நாளன்று முத்து அங்கி கவசமும், 3ஆம் நாளன்று தங்க வைர கவசமும் சாத்தப்பட்டு திருமாட வீதிகளில் உலா வருவார்கள். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள வடப்புதுப்பட்டு கிராமத்தில் உள்ள கீழ்முருங்கை ஞானமலை செல்வமுருகன் கோவிலில் 108 பால்குட அபிஷேகமும் வைகாசி விசாக சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை பால்குடம் ஏந்தி முருகனை வழிபட்டு இந்த கும்பாபிஷேகம் விழாவிற்கு அத்தனை கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டு ஆலை நிர்வாகத்தினுடைய தொழிலாளர்களும் அலுவலர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவினை மிக சிறப்பான முறையிலே நடந்தேறியது. பச்சிலம் குழந்தைகளை போர்வையில் சுருட்டி உருட்டிவிடும் வினோத போட்டி.
விவரம் இடைவேளைக்கு பிறகு.